வணக்கம். ரீசெண்டாக டெல்லியில் நடந்த இந்த இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 அப்படின்ற ஒரு நிகழ்வில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, அங்கே நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது பிளாஜியாரிசம். அது என்ன பிளாஜியாரிசம்? வாட் இஸ் பிளாஜியாரிசம்? பிளாஜியாரிசம் அப்படின்றது வேற யாரோ செய்த ஒரு ஒர்க்கு, வேற யாரோ உருவாக்கின ஒரு டெக்னாலஜி, அது வேற யாரும் பண்ணல, ஐயம் தான் பண்ணது அப்படின்னு எல்லா புகழையும் தான் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ புகழை தூக்கிட்டு சுமப்பான் சொல்லுங்கள். அவ்வளோ கஷ்டம் அவனுக்கு என்னத்துக்கு? ஏய் நீ எதுவும் பண்ணலப்பா, நான் தான் பண்ணேன் அப்படின்ற பெருமையை மட்டும் தூக்கி நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவும் சிரமப்படுகிற அந்த டெக்னிக்கு பேர் தான் பிளாஜியாரிசம். சுருக்கமாக சொல்ல போகணுன்னா திருட்டு, அறிவியல் திருட்டு, அறிவு திருட்டு, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளார இருக்கும். சில பேர் பார்த்துருப்பீங்க. பட் அதை டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஷோவில். லெட்ஸ் கோ டு தி ஷோ. இந்த ஏஐ டெக்னாலஜியை உலகமே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. எல்லா நாடுகளும் தங்களுடைய ஏஐ மாடல்ஸ், தங்களுடைய ஏஐ கண்டுபிடிப்புகள் இப்படி பயங்கரமாக அந்த டெக்னாலஜியை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் தான் கொண்டு போவீங்களா? எங்கள் நாட்டில் என்ன சும்மாவா? நாங்களும் காட்டுவோம், வாங்க எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு எல்லாரையும் வர வச்சு இது ஒரு பெரிய விஷயமாக காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு சம்மிட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு கேலிக்குத்து நடந்திருக்கிறது. என்ன கேலிக்குத்து? இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படின்னு உத்தரப்பிரதேஷில் நொய்டாவில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே தங்களுடைய ஸ்டால் அமைக்கிறாங்க. அந்த ஸ்டாலில் காட்சிப்படுத்தின சில பொருட்கள் தான் இங்கே சர்ச்சையாயிருக்குது. அது என்னன்னா, ஒரு நாய், அதாவது ஏஐ பேஸ்டு ரோபோட். இந்த ஏஐ பேஸ்டு ரோபோட் அதுக்கு பேர் ஓரியன். இந்த ஓரியன் அப்படின்ற இந்த டாக் எங்களுடைய கண்டுபிடிப்பு, நாங்கள் டெவலப் பண்ணது அப்படின்னு அந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அவங்க பேர் நேஹா சிங், அவங்க பத்திரிகையாளர்கிட்ட இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. Orion, you need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஒரு கொரியன் சாக்கர் ட்ரோன் இருக்கு, அதுவும் எங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ये बहुत इंटरेस्टिंग सी चीज है. इसकी एंड टू एंड इंजीनियरिंग से लेकर के इसका एप्लीकेशन सब कुछ यूनिवर्सिटी पे हुआ है. சரி, இந்த சைனீஸ் டாக் ரோபோட் இருக்கு, இந்த கொரியன் சாக்கர் ட்ரோன் இருக்கு, இது எல்லாமே வேற நாட்டில் இருந்து காசு கொடுத்து வாங்கினது, அலிபாபாவில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவே பெரிய ஒரு சாதனை தான். ஏன்னா இப்போ நாமெல்லாம் இப்போ 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஏஐ ரோபோட்டை வாங்கி, அதுக்கும் ஒரு ப்ரிவிலேஜ் வேணும்ல. இப்போ ஏஐ ரோபோட்டை வாங்கிடலாம், ஆனால் ஒரு ஸ்டாலில் போய் இது எங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வேணும். நமக்கு அந்த கொடுப்பனை இருக்குமா? இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் நிகழ்ச்சியில் கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகத்தை சுற்றி புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. வாட் இஸ் தட்? வாட் நேம் இஸ் தட்? என்னடா பேர் இது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படிலாம் யோசிக்க வேணாம். இட்ஸ் லைக் ஹாக்வர்ட்ஸ். ஹாக்வர்ட்ஸ் எப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசாட்ரி, அந்த மாதிரி இது ஸ்கூல் ஆஃப் சூடோ சயின்ஸ். ரோபோ நாய் காட்சிப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் அவர்களின் ஸ்டாலை காலி செய்யுமாறு ஏற்பாட்டாளர்கள் கேட்டுள்ளனர். இதற்கிடையில் நிகழ்வு அரங்கில் விட்டு செல்லப்பட்ட தெர்மாகோல் ஏஐ விமான மாதிரி சமூக வலைதளங்களில் வைரலாகி கேலிக்கும் விமர்சனங்களுக்கும் காரணமாகியுள்ளது. Did you see? Hogwarts, it is for magic, but this is not magic here. It is going to be plagiarism and pseudoscience here. This is Orion. You need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. ஷாக்ல இதுக்கு ஆகக்கூடாது. இது சைனாவினுடைய யூனிட்ரி கோ டூ அப்படின்ற ஒரு ரோபோட். அதைத்தான் அலிபாபாவில் வாங்கி போட்டு இது நமதாக்கி இருக்கோம். எப்படிரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இது ரீசெண்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண டைனோசர் ரோபோட். இதை இப்படி 3 சுற்றி நாசமாக போ அப்படின்ட்டோன்னு வைங்களேன், இது நம்மளுதாயிடும். ஆமாம், இது ஹாக்வர்ட்ஸில் இந்த மேஜிக் வாண்டெலாம் பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இது எங்கள் யூனிவர்சிட்டியில் நாங்கள் பயன்படுத்துகிற மேஜிக் வாண்ட் மாதிரியான கருவி. இது மேஜிக் கரண்டி. இந்த கரண்டியை பயன்படுத்தி 3 சுற்றி இப்படின்ட்டோம்னா இது எங்களுதாயிடும். இது மாதிரி சைனாவினுடைய ஏகப்பட்ட ரோபோட்டுகளை செய்யலான் இருக்கிறோம். அதே மாதிரி சவுத் கொரியாவில் இருந்தும் இந்த சாக்கர் ட்ரோன்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வர வச்சு இதே மாதிரி 3 சுற்றி நான் சும்மா போ அப்படின்ட்டு அதை எங்களுடைய ஆக்கிடுவோம். वेरी इजी. ये बहुत इंटरेस्टिंग सी चीज है. इसकी एंड टू एंड इंजीनियरिंग से लेकर के इसका एप्लीकेशन सब कुछ यूनिवर्सिटी पे हुआ है. அந்த பிரிவிலேஜ் உங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மைண்ட் செட் இருக்கணும்ல.
இவ்வளோ கேவலத்தை நம்ம அரங்கேற்றணுமான்ட்டு. அதுவும் உங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட தான் இருக்குது. ஏங்க இந்த காலகட்டத்தில் இதை கூட செய்யலை அப்படின்னா என்னங்க? நாடு எவ்வளோ வேகமாக நகர்ந்துட்டு இருக்குது. இப்போ உட்காந்து எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து நாமளே உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது கேவலமாக இல்லை? என்ன கருமம் என்ன கிடக்குது? எவனுக்கு தெரிய போகுது? எப்போ இது யாருப்பா கூகுள் லென்ஸில் போட்டு இது என்னது, இது எங்கேருந்து வந்திருக்கு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யார் சர்ச் பண்ண போகிறா? நமக்கு தெரியாதுல்ல, நாமெல்லாம் பாமர மக்கள், இதெல்லாம் யார் கண்டுபிடிக்க போகிறா அப்படின்னு இப்படி ஒரு திறமையான செட்டப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இல்லை அப்படிலாம் கிடையாது. யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னா, இல்லை அது இன்ஃபார்ம்டாக அவங்க அப்படி தவறாக சொல்லிட்டாங்க, நாங்கள் மாணவர்களினுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் எதுவும் கொண்டு வந்தோம், அதை மாணவர்கள் படிப்பாங்க, அவங்க ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்குவாங்க, இந்த ரோபோட் எப்படி இயங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரைட்டு. இந்த ஏஐ சம்மிட்ன்றது என்னது? அதாவது இந்தியா தன்னுடைய ஏஐ டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு. அங்கே ஏன்பா சைனீஸ் ரோபோட்டை கொண்டு வந்தீங்க? ஏப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைனாவுடைய ஆப்லாம் தடை பண்ணுறோம், அதெல்லாம் நம்மளுடைய ப்ரைவசியை இன்வைட் பண்ணுது, அதை பண்ணுது இதை பண்ணுது. நீங்கள் இப்போ அதே சைனாவுடைய ரோபோட்டை வாங்கி இந்த மாதிரி ஏஐ சம்மிட்டில் காட்சிப்படுத்தி அசிங்கப்பட்டுக்கிறீங்க. யாரா நீங்கள்? அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது நான் சொன்னது ஒன்று நான் சரியாக சொல்லலை, இல்லை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு மேட்ரு இல்லை, 2 மேட்ரு, அதுவும் தெளிவாக கான்டெக்ஸ்டோட developed. This has been developed by the Center of Excellence at the Galgotias University. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐயோ அசிங்கமாயிடுமே அப்படின்ட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஸ்டாலை காலி பண்ணு அப்படின்னு உங்களை கிளப்பி விட்டுக்கிறாங்க. பட் இது யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு எப்படிப்பா எல்லாத்தையும் நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற நியாயவாதிகள் சில பேர் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது கிடையாது. இந்தியாவில் சூடோ சயின்ஸ் இவ்வளோ தூக்கி சுமக்கப்படுற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி 2014 அக்டோபர் 25ஆம் தேதி மும்பையில் நடைபெற்ற ஒரு தனியார் மருத்துவமனை அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில் தெரிவித்தார். மகாபாரதத்தில் வரும் கர்ணன் தாயின் கருப்பையில் பிறக்காமல் வெளியில் தோன்றியதாக கூறப்படுவதை குறிப்பிட்டு அதைக் கொண்டு அந்த காலத்திலேயே மரபணு அறிவியல் அல்லது ஸ்டெம் செல் தொழில்நுட்பம் போன்ற அறிவு இருந்திருக்கலாம் என அவர் இணைத்து பேசினார். அதேபோல் விநாயக பெருமானின் மனித உடலுடன் யானை தலை இணைக்கப்பட்டுள்ள உருவத்தை எடுத்துக்காட்டி இன்றைய பிளாஸ்டிக் சர்ஜரி புதிதல்ல, புராண காலத்திலேயே இப்படியான அறுவை சிகிச்சை அறிவு இருந்ததாக அவர் கூறினார். शरीर मनुष्य का और माथा हाथी का, गणेश जी का निर्माण. இந்த புராண கதைகளை நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் தொடர்புபடுத்தி பேசியதே அந்த உரையை தேசிய அளவில் விவாதத்திற்குள்ளாக்கியது. அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க? டங்குன்னு இந்த மணி அடிக்கிறது, பெல் அடிக்கிறது, தட்டை எடுத்து தட்டுறது, இதெல்லாம் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இன்டர்நெட்டில் பல பேர் கம்பு சுற்றலையா? இந்த கதையில் இப்போ தான் த்ரில்லிங்கான ஒரு இடத்துக்கு நம்ம சேர்ந்துருக்கோம். அதாவது என்னென்னா, பிரதமர் நரேந்திர மோடி அப்படி சொல்ல சில பேர் தட்டெடுத்து தட்டினாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இருக்குது. அதாவது தட்டை வச்சு இப்படி தட்டுறப்போ அந்த வைப்ரேஷனில் கொரோனா கிருமி செத்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர் வலம் வந்தது. தர்மேந்திர குமார் அப்படின்ற ஒருத்தர் இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணுறாரு. அதாவது எந்த யூனிவர்சிட்டியை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறோம், அதே யூனிவர்சிட்டியிலேருந்து இவருடைய பேப்பர் சப்மிட் செய்யப்படுகிறது. ஹவு ஸ்மார்ட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய சூடோ சயின்ஸ் கருத்துக்களை அள்ளி தூவுவதற்காக எங்கள் இடத்துல நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுடைய அருமை பெருமைகள்லாம் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க இனிமே. ஆனால் என்னன்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, பயங்கர ட்ரோலு அந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்தவொடனே அந்த பேப்பரை ரிட்ராக்ட் செஞ்சுக்கிறாங்க. ரிட்ராக்ட்னா என்ன? வாட் இஸ் ரிட்ராக்ட்? திரும்ப பெற்றுக்கொண்டோம். இப்போ நீங்கள்லாம் வாக்களிச்சிங்கல்ல மோடிக்கு, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த வசதி இல்லை. பட் ரிசர்ச்சில் அப்படி கிடையாது. அந்த பேப்பரை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், ரிட்ராக்ட் செஞ்சுக்க முடியும். எவ்வளோ அருமையான டெக்னாலஜி பாருங்கள். ஹூ இஸ் திஸ் தர்மேந்திர குமார்? ரிசர்ச் பேப்பரே இப்படி இருக்குது. அப்போ ஒரு வாழ்நாளில் எவ்வளோ கோமியத்தை குடிச்சிருப்பார், எவ்வளோ மாட்டு சாணத்தை சோப்புன்னு மூஞ்செல்லாம் தடவிக்கிட்டு உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு அவர் நின்றுப்பார். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் கலாய்க்கக்கூடாது. எவ்வளோ டெடிகேஷனோட அந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படின்றத தான் பார்க்கணும். நீங்கள் நீ ரிட்ராக்ட் செஞ்சுக்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. வெறும் அந்த யூனிவர்சிட்டியை பற்றி மட்டுமோ இல்லை அதில் அந்த நேஹா சிங் அப்படின்ற அந்த பேராசிரியர் பேசுனாங்களே அது மட்டுமோ இந்த சிக்கலுக்கான பிரச்சனை கிடையாது. இத்தனை ஆண்டு காலத்தில், அதாவது மோடி ஆண்ட இத்தனை ஆண்டு காலத்தில்
சூடோ சயின்ஸை கட்டி முதுகில் போட்டு சுமந்ததுக்கான பலனை நாம் இப்போ அனுபவிக்கணும். அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புராண இதிகாசங்களில் இந்த புஷ்பக விமானம் அது இதுன்னு ஏகப்பட்ட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து புனையப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அகழ்வாராய்ச்சி இதில் கூட இந்த மகாபாரதம் சார்ந்த சில விஷயங்கள் ஏதாவது கிடைக்கக்கூடும். மகாபாரதம் போர் நடந்த இடங்களோ இல்லை மகாபாரதத்துக்கு நெருக்கமான சில பொருட்களோ கிடைக்கக்கூடும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக அதை தேடி அலையிற ஆய்வாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி 2024 பிப்ரவரி 25ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் தேவ்பூமி துவாரகாவில் அரபிக் கடலின் அடியில் உள்ளதாக கருதப்படும் பழமையான துவாரகா நகரப் பகுதியில் நீர்மூழ்கி பூஜை செய்தார். ஸ்கூபா டைவிங் உபகரணங்கள் அணிந்து கடலுக்குள் சென்ற அவர் அங்கு தியானம் செய்து துவாரகாதீஷருக்கு பிரார்த்தனை மேற்கொண்டார். இந்த நிகழ்வு துவாரகாவின் ஆன்மீக வரலாற்று பெருமையை நினைவூட்டுவதாகவும் இந்தியாவின் பழம்பெரும் பாரம்பரியத்துடன் ஆன்மீக தொடர்பை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போ இதை வச்சு தான் நடந்திருக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஏங்க, அது யாரோ ஒரு பொண்ணு வந்து தவறாக அந்த செய்தியை சொன்னதுக்கு நீங்கள் வந்து இப்படி அரசு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ப்ளேம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு இடத்துல தொடங்குற தவறு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜோட ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்டாலை ஏன் நீங்கள் கொடுக்கணும்? அதாவது பிரதமர் மோடிக்கும் அந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதா? அந்த சான்சலருக்கு பிரதமர் மோடியே 2014 ஒரு விருது கொடுத்துருக்காரு. அது ஒரு அகாடமிக் விருது. சரி, இது காமனாக நம்ம கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி எப்படி ஒரு ஸ்டாலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சைனீஸ் ப்ராடக்டை அனுப்பி வைக்க முடியும்? முதல்ல நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய கண்டுபிடிப்பு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம அனுப்பலாம். எனக்கு என்னென்னா, இப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சம்மிட் நடக்கிற ஒரு இடத்துல வந்து இப்படிப்பட்ட பொய்ய சொல்கிறவங்க இவங்களுடைய கோர்ஸுக்கு எத்தனை பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்களில் இது எங்களுடைய நாய் தான் அப்படின்னு ஒரு பொய் சொன்னால் அது எந்த அளவுக்கு அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இங்கே வந்து இப்படி பேசுகிறவங்க அட்மிஷனுக்காக என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உருட்டு எந்த அளவுக்கு போவோம் அப்படின்றத யோசித்து பார்க்கலாம். இந்தியாவில் ஏஐ நோக்கி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலேயே அறிவியல் துணை கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்தியாவில் உண்மையிலேயே இந்த மாதிரியான டெக்னாலஜி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிற யங் மைண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இடம் கல்கோத்தியா யூனிவர்சிட்டிக்கு ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த ப்ரிவிலேஜை ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இதே கல்கோத்தியா யூனிவர்சிட்டி ஏற்கனவே இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரு இந்த தர்மேந்திர குமார் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக போட்டது, ரெட்ராக்ட் பண்ணது, இதை பற்றி நம்ம பேசணும். அதே சமயத்தில் 2024 லோக்சபா எலெக்ஷனில் ராகுல் காந்தி காங்கிரஸினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று வெளியிட்டார். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எதிர்த்து அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து மாணவர்கள்லாம் வந்து போராட்டத்தில் குதித்து என்ன பேசினார்கள்? மீடியா வந்து மைக்கை நீட்டி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல, வளர்றாங்க. சில பேர் வந்து ஓப்பனாகவே வந்து ஏதோ பண்ண சொன்னாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? யாருனுடைய உந்துதலில் இது நடக்கிறது? इसका मतलब क्या है? सब बीजेपी को ठीक है, नो प्लेस फॉर अर्बन, पढ़ के बताइए क्या लिखा है? नो प्लेस फॉर अर्बन मैक्सेल इन विकसित भारत। क्या मतलब? पता नहीं। पहले लगे आपके वोट, फिर लीजिए आपका मंगलसूत्र और वोट ले जाएंगे आप, ठीक है। इसका क्या मतलब हुआ? सर इसमें जो टैक्स वैक्स ले रहे हैं, कौन ले रहा है? सर जो इन्होंने प्रपोज करा है राहुल गांधी ने, क्या प्रपोज किया? सर हेल्थ एंड वेल्थ टैक्सेशन का। हेल्थ टैक्स और वेल्थ? हाँ। और सर इस अभी इतना ज्यादा नहीं, आपको नहीं पता है। a+b इंटू स्क्वायर इंटू ब्रैकेट स्क्वायर करे तो a+b इंटू ब्रैकेट स्क्वायर करे तो रिजल्ट आता है a² + 2ab + b²। ये एक्स्ट्रा 2ab मिलता है कि नहीं मिलता है? ये एक्स्ट्रा 2ab कहां से आया? तो भारत और कनाडा जब मिलता है तो एक्स्ट्रा 2ab निकलता है। அதாவது சார், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் ராமாயண காலத்தில் மகாபாரத காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நாங்கள் வந்து இந்த கல் இருக்குது பாருங்கள், பவளப்பாறை மாதிரியான கல், அதெல்லாம் தூக்கி கடலில் போடுவோம். அது அப்படியே என்ன ஆகிடும்னா பிரிட்ஜாக மாறிடும். அதில் நடந்து போய் எதிர்நாட்டோட போர் புரிவோம். ஆமாம்,
ஏன்னா போர் புரியறதுக்கு போகிறப்போ நாங்கள் பிரிட்ஜ் போட்டுக்கிட்டே போவோம். அப்போவே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லாம் இருந்திருக்குது. பட் அதே காலத்தில் தான் நாங்கள் புஷ்பக விமானம்லாம் வச்சுருந்தோம் அப்படின்றத நீங்கள் நினைவில் கொள்ளணும். புஷ்பக விமானம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டர் ஜெட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டு, இதுக்கெல்லாம் வந்து முன்னோடியாக அதுதான் ப்ரோட்டோடைப்பு. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜிலாம் நம்ம வச்சு பயணிச்சிருக்கிறோம். ஆனால் என்ன காரணமும் தெரில, அதெல்லாம் வந்து வாடகைக்கு விட்டாங்களா என்னன்னு தெரில. அதனால தான் ராமர் வந்து பிரிட்ஜ் போட்டுக்கிட்டு போயிருக்காரு. இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டை பயன்படுத்தியிருக்கலாம். அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, வேறு நாட்டுக்கு போயிடுச்சு, வாடகைக்கு விட்டாங்க. அப்படின்றதுனால நாங்கள் வந்து பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் போர் தொடுத்தோம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. யாருக்குங்க கிளினிக்கல் ட்ரையல் வேணும்? யாருக்குங்க எவிடன்ஸ் வேணும்? ஏங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பண்ணாங்க? ஏதோ இன்றைக்கி வந்து தடுப்பூசி போடணுன்றான், சர்ஜரி பண்ணணுன்றான். அன்னைக்கு எங்கள் ஆளுங்களாம் பண்ணலையா? அதெல்லாம் அந்த காலத்துலேயே எங்கள் காலத்துலேயே இருந்தது. வெளிநாட்டிலேருந்து வந்தவன் நம்ம டெக்னாலஜி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் வந்து என்னமோ அவனே கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. எல்லாம் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான். இதெல்லாம் சொல்கிறேன்றதுனால என்ன சங்கீனோ இல்லை பைத்தியக்காரனோ நினச்சிடாதீங்க. நான் சயின்டிஸ்டாக்கும். ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோவிட் மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட இந்த மாட்டு கோமியம் எவ்வளோ உகந்தது, மாட்டு சாணம் எவ்வளோ உகந்தது, இதை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் கொரோனாவுக்கு எதிராக அப்படின்னு பல பேர் பேசுனாங்க. அதாவது அவங்க பேசுகிறதெல்லாம் வேறு விதம். ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்குது பாருங்கள், எவிடன்ஸ் பேஸ்டு கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா, அதுக்கெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல் இருக்கா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த மதம் சார்ந்தவர்கள், அந்த கட்சி சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறப்போ அது என்னவாயிடுதுன்னா, பொது சமூகத்தில் இதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. இதையெல்லாம் நான் இப்படி நகையாடி சொல்கிறதுனால அப்போ இந்தியாவில் எந்த ஒரு டெக்னாலஜியும் வளரவே இல்லையா, எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றமும் அப்படிலாம் ஏற்படவில்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, நடந்திருக்கு. அந்த காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வச்சு அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸில் இந்தியாவில் சில முன்னேற்றங்கள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி அந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்களுக்கு எவ்வளோ தெரிந்திருக்கணுமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ தெரிஞ்சிருந்தது. ஆனால் அதை கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கிற அறிவியலோடு முடிச்சு போடுறது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. இதெல்லாம் ஒரு காமன் பப்ளிக்கு சொல்கிறது. இவ்வளவு சொல்லியும் அது எப்படி நீ மாட்டு கோமியத்தை பற்றி இவ்வளோ தவறாக பேச முடியும், மாட்டு சாணத்தை பற்றி இப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மாட்டு கோமியத்தை குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கோங்க, மாட்டு சாணத்தை உடம்புலாம் பூசிக்கிட்டு மொட்டை வெயிலில் நிற்கிறதா இருந்தாலும் நில்லுங்க, அது உங்கள் பிரச்சனை. அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்லலை. பொது சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் பார்க்குறாங்களே, இதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நான் போடுற வீடியோ ஒரு ஆறுதலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வைத்து தான் இது எங்கே போயிட்டுருக்குது, இந்த நாடு எங்கே போகுது, எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க, இவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம போகிறோம் இல்லையா, என்ன இருந்தாலும் எங்கள் பிரதமர், என்ன இருந்தாலும் எங்கள் கவர்மெண்ட் அப்படின்ற உரிமையில் கையை பிடிச்சிட்டே நம்ம போகிறோம் இல்லையா, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் இந்த சூப்பர் தேங்க்ஸு, பைமிய காஃபி அதன் மூலமாலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், டைரெக்டாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் யூபிஐ QR கோட் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால இந்த யூபிஐ QR கோட் இங்கே கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். மீதி பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பைமிய காஃபி பயன்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இட் இஸ் நாட் டெவலப்டு பை சைனா. சைனாவில் யாரோ ஒருத்தர் உருவாக்குனதை நினச்சிக்காதீங்க. இது இந்தியாவில் எங்கள் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ண ரோபாட்டிக் டைனோசர். எஸ், இதை வறுத்து திங்க முடியாது, ஆனால் சூடோ சயின்ஸ் கருத்துக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் இருக்கக்கூடிய எங்களுடைய சேனலில் நீங்கள் சேர விரும்பினால் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி அதில் இணைந்து கொள்ளலாம். மேலும் டிஸ்கார்ட் சர்வரில் இணைந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தியும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை அதில் பகிரலாம், எங்களோடு உரையாடலாம். ஃபேக் ஐடி சேனலினுடைய வீடியோக்கள் மற்றும் அப்டேட்டுகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள்.